ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் இறைவன் ஏன் எங்கும் நிறைந்தவர் அல்ல என்பதை உணர்தல் என்கிற தலைப்பில் பாகம் ஒன்றை பார்க்கலாம். இந்த உலகத்தில் உள்ள பல மனிதர்கள் நம்பும் ஒரு பொதுவான கருத்து என்னவென்றால், இறைவன் ஒவ்வொருவரிலும் ஒவ்வொரு உயிரினங்களிலும் எங்கும் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறார் என்பதாகும். இந்த கருத்தின் அர்த்தம் என்னவென்றால், இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறார், எல்லா இடங்களிலும் இருக்கிறார் என்பதாகும். ஹிந்தியில் இது இறைவன் சர்வவியாபி என்று கூறப்படுகிறது. இந்த செய்தியில் இது ஏன் உண்மையல்ல என்பதற்கான 5 காரணங்களை பார்க்கலாம். இறைவன் அனைத்து ஆத்மாக்களின் தந்தையாக இருக்கிறார். ஒரு தந்தை ஒவ்வொரு குழந்தைக்குள்ளும் அல்லது ஒவ்வொரு உயிரினங்களுக்குள்ளும் இருக்க முடியாது. இறைவன் நம்மிடம் கூறும் ஆன்மீக ஞானத்தின் மூலம் நாம் அனைவரும் ஆன்மீக ஆற்றல்கள் அல்லது ஆத்மாக்கள். மேலும் இந்த உலகத்தில் அதிக எண்ணிக்கையுடைய ஆத்மாக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தத்தமது பாகங்களை ஸ்தூலமான உடல் மூலம் நடித்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்கிறோம். இறைவன் ஆத்மா நம்மை போல் ஒரு ஆன்மீக ஆற்றல் ஆவார். ஆனால் அவர் பரமாத்மா ஆத்மாவை விட அதிக சக்தி நிறைந்தவர் ஆவார் என்பதையும் தெரிந்து கொண்டுள்ளோம். நாம் அனைவரும் சகோதர ஆத்மாக்கள். எனவேதான் பல்வேறு தர்மங்கள் மற்றும் நாடுகளை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் நாம் அனைவரும் சகோதரர்கள் என்று கூறுகிறோம். நாம் அனைவரும் ஆத்மாவாக இருந்தாலும் நம் அனைவருக்கும் தனிப்பட்ட அடையாளங்கள் உண்டு. நாம் அனைவரும் இறைவனின் இருப்பை இந்த உலகத்திலும் அவருடைய அன்பை நமது இதயத்திலும் உணர்கிறோம். ஏனென்றால் இந்த முழு உலகமும் நம்மையும் சேர்த்து அவரைத்தான் அதிகமாக நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதற்காக இறைவனே எனக்குள்ளே இருக்கிறார், ஒவ்வொரு உயிருக்குள்ளும் இருக்கிறார் என்று கூறிவிட முடியாது. இறைவன் ஆன்மீக தந்தை ஆவார். அவர் ஆத்மலோகத்தில் இருக்கிறார். அந்த ஆத்மலோகம் இந்த ஸ்தூல உலகத்தை கடந்து பஞ்ச தத்துவங்களால் ஆக்கப்பட்டுள்ள இந்த உலகத்தை கடந்து மேலே இருக்கிறது. அவர் இந்த பூமியில் வசிப்பது இல்லை, ஆனால் தனது சக்திகளை இந்த பூமியில் பரப்பிக்கொண்டு இருக்கிறார். மேலும் மனித ஆத்மாக்களுக்கு அநேக வெற்றிகளை நல்குகிறார். ஒருவேளை இறைவன் ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருந்தால் நாம் அனைவரும் எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். ஆன்மீக ஞானத்தின் மூலம் ஒவ்வொரு மனித ஆத்மாவிற்கும் தனிப்பட்ட மனம், புத்தி மற்றும் தனிப்பட்ட சம்ஸ்காரங்கள் இருக்கின்றன என்பதை அறிந்து கொண்டுள்ளோம். அத்துடன் இறைவனுக்கும் தனிப்பட்ட அவருக்கு சொந்தமான மனம், புத்தி மேலும் சம்ஸ்காரம் உள்ளது. ஒருவேளை இறைவன் நம் அனைவருக்குள்ளேயும் இருக்கிறார் என்றால் நம்முடைய மனம் மற்றும் சம்ஸ்காரம் வேறுபட்டு இருக்காது. ஆனாலும் நாம் அனைவரும் நம்முடைய மனதில் வேறுபட்ட வகையில் சிந்தனை செய்கிறோம். புத்தியில் மூலம் முடிவெடுப்பதும் காட்சியாக பார்ப்பதும் வித்தியாசமாக இருக்கிறது. மேலும் நம் அனைவருக்கும் வித்தியாசமான சொந்த சம்ஸ்காரங்கள் உள்ளன. இதன் அர்த்தம் இறைவனுக்கு தனிப்பட்ட அடையாளம் உண்டு. மேலும் அவர் சிந்திப்பது, பேசுவது, காரியங்கள் செய்வது எதுவும் நமக்குள்ளே இருந்து செய்வதில்லை என்பதாகும். நாம் அனைவரும் அவருடைய அறிவுரைகளை நம்முடைய மனம், புத்தி மேலும் சம்ஸ்காரங்களின் தகுதிக்கு தகுந்தாற்போல் வேறுபட்ட வகையில் பின்பற்றுகிறோம். ஓம் சாந்தி.